இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரையிலும் நமக்கு மிகவும் விருப்பமான, நம்முடைய வீடுகளையும் நம்முடைய இருதயங்களையும் அலங்கரிக்கிற வசனங்களாய் வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவைகளை நிபந்தனைகளோடு கூட கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அநேக நேரங்களிலே கவனிப்பதற்கு தவறிவிடுகிறோம். 11ஆம் வசனத்தில் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று சொல்லி எரேமியா 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் அவன் தண்ணீரண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தான் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான ஒரு மரத்தை போல இருப்பான். அதாவது ஒரு நல்ல நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எவ்வளவு செழிப்பாக இருக்குமோ அதே போலவும் ஒரு வற்றாத நீரூற்று எத்தனையாய் ஆசீர்வாதமாக இருக்குமோ அதே போல அவனுடைய வாழ்க்கை இருக்கும். அவனுடைய ஆத்துமா திருப்தியினால் நிரம்பும். இந்த உலகத்தில் மகா வறட்சியான காலங்கள் வந்தாலும் என்று சொல்லி 12ஆம் வசனத்தில் உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வமாய் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுகிறவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்களின் மேலே நீ கட்டுகிறவனாக இருப்ப, திறப்பை அடைக்கிறவனாக இருப்ப, பாதைகளை திருத்துகிறவனாக இருப்ப நீ சொல்லி ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பெயரை பெறுகிற ஒரு ஆசீர்வாதமுள்ள ஒரு வாழ்க்கையை தருவேன் என்று சொல்லி 14ஆம் வசனத்தில் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, அதாவது உன்னுடைய அந்தஸ்தை நான் உயர்த்தி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினால உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு என்கிற ஆசீர்வாதங்களை வாக்கு தத்தங்களை ஏசாயா முன்வைக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு வசனங்கள் 8, 9, 10 ஆகியவற்றில் என்ன சொல்லப்பட்டிருக்குது என்பதை நம்ம கவனிக்கணும். அதாவது விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சீக்கிரத்தில் உன் சுகவாழ்வு துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னால் சொல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னால் காக்கும் அப்படின்லாம் சொல்லி ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்குத. அதற்கு காரணம் என்ன? உன்னுடைய அந்தகாரம்லாம் மாறி மத்தியானத்தை போல உனக்கு வெளிச்சம் இருக்கும்லாம் சொல்லப்படுத. அதாவது நீதிமானினுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற ஒரு சூரிய பிரகாசத்தை போல இருக்குன்னு சொல்லப்படுத. இவைகள் எல்லாம் நடப்பதற்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் 6ஆம் வசனத்தில் 7ஆம் வசனத்தில் 13ஆம் வசனத்தில் கூறப்பட்டிருக்கிற காரியங்களை நம்ம சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்கிற கட்டளைகளோடு கூட நிபந்தனைகளோடு கூட ஏசாயா இங்கே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வாழ்கிறதற்கு கட்டுகிறவராக, அடைக்கிறவராக, திருத்துகிறவராக நாம் இருப்பதற்கு உயர்ந்த ஸ்தலங்களில் ஏறி இருக்கக்கூடிய அந்தஸ்து உயர்ந்த இடங்களில் வாழ்கிறதற்கு நம்ம அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறவர்களாக, அதாவது அநியாயத்தினால மாட்டிக்கொண்டு பாவத்தின் பிடியில் இருக்கக்கூடிய ஜனங்களினுடைய கட்டுகளை அவிழ்த்து அவர்களை விடுதலை செய்கிறவர்களாக, நுகத்தடியில் அதாவது பாரத்தில் நெகிழ்ந்து போய் கிடக்கிறவர்களை விடுதலை செய்கிறவர்களாக, நெருக்கப்பட்டிருக்கிற ஒடுக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கி அவர்கள் மேலே சுமத்தப்பட்டிருக்கிற சகல நுகத்தடிகளையும் பாரங்களையும் உடைத்து போடுகிறவர்களாக, பசி உள்ளவர்களுக்கு ஆதாரத்தை பகிர்ந்து கொடுத்து துரத்துண்டவர்களை, அதாவது சிறுமைப்பட்டவர்கள் மேலே சிந்தை உள்ளவர்களாக வாழும்படியாக, வஸ்திரமில்லாதவனை கண்டா அவனுக்கு வஸ்திரம் கொடுத்து மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவோ அப்படின்னு சொல்லப்படுத உகந்த உபவாசம்னு சொல்லி அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்கிறவர்களாக, இந்த பூமியில் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை கட்டும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த உலகத்துக்கு நம்ம தருகிறவர்களாக, நாம் திறப்பு இருக்கிற இடங்களில், அங்கே சத்ருவினுடைய உட்புகுதல் இருக்கிற இடங்களில் அவைகளை அடைத்து அந்த மக்களை காப்பாற்றுகிறவர்களாக, பாதைகளை திருத்துகிறவர்களாக, ஒவ்வொரு மனிதர்களுடைய வழிகளையும் பாதைகளையும் நாம் திருத்துகிறவர்களாக, நாம் அவர்களை குடியிருக்கும்படிக்கு அவர்களை பாதைகளை திருத்துகிற ஒரு ஊழியத்தை
செய்யும்படியாக ஆண்டவர் அழைத்திருக்கிறாரே, இவைகளை செய்யும் பொழுது மாத்திரமே, இவைகளை செய்வதற்காக வாழ்க்கையை அர்ப்பணித்து முன்வரும் பொழுது மாத்திரமே அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருகிறார். பரிசுத்தமான ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல் உனக்கு இஷ்டமானதை செய்யாமல் அப்படின்லாம் சொல்லப்படுத. படைப்பின் காலத்திலிருந்தே ஆண்டவர் 7 நாட்களில் ஒரு நாளை தமக்கென்று அவர் பரிசுத்தப்படுத்தி அதை ஓய்வு நாளாக்கினார். அந்நாளை தேவனுடைய மக்கள் பிரித்தெடுத்து சரீரத்தின் ஓய்வுக்காகவும் ஆவிக்குரிய புத்துயிர் பெறும்படியாகவும் நம்ம உபயோகிச்சோன்னு சொன்னால், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இவைகளை நம்ம செய்வதன் மூலமாக தேவனில் தான் நம்முடைய பிரியம் மிகவும் அதிகமாக மாறிவிடுகிறது. புதிய ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களை பெற்ற ஒரு வாழ்க்கையையும் ஆண்டவர் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். மாய்மாலங்களை விட்டு வெளியே வந்து 5ஆம் வசனத்தில் சொல்லப்படுத அவங்க எப்படிலாம் மாய்மாலம் பண்ணுகிறாங்க. நீ மனிதன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலைவணங்கி நாணலை போல ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்து கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாசம் நாளாக இருக்குமோ, இதை உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாளென்றும் சொல்லுவாய், இதையா சொல்லுவாய்ன்னு கேட்கிறார் ஆண்டவர். அக்கிரமத்தின் கட்டுகள் அவிழ்க்கணும், ஒடுக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கணும், பசி உள்ளவர்களுக்கு உணவை பங்கிட்டு கொடுக்கணும், திக்கற்றோருக்கு அடைக்கலம் கொடுக்கணும், தேவையுடையவர்கள் நம்மை அணுகுகிறதற்கு நம்ம தாராளமாக நம்மை விட்டு கொடுக்கிறவர்களாக இருக்கணும், ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கிறவர்களாக இருந்தோன்னு சொன்னார். நிச்சயம் கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துகிறவராக, மகா வறட்சியான காலங்கள் வந்தாலும் நம்முடைய ஆத்துமாவை திருப்தி உள்ளவதாய் மாற்றுகிறவராக, நம்முடைய எலும்புகளை அதாவது நல்ல ஒரு ஆரோக்கியமுள்ள ஒரு வாழ்க்கையை தருகிறவராக, ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தைப் போல, ஒரு வற்றாத நீரூற்றைப் போல நாம் இருக்கிறவர்களாக நம்மை மாற்றுவார். நம்முடைய சந்ததியையும் அவர் ஆசீர்வதிப்பார். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் உன் சந்ததியார் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரத்தின் மேலே நீ கட்டுவாய். திறப்பை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினால உன்னை ஆசீர்வதிப்பேன், போஷிப்பேன். கர்த்தருடைய வாயிதை சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் நிபந்தனைகளை நிறைவேற்றி நாம் பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய்.